அயன்மேன் உயிரோடு கொண்டு வர தேனோஸுடைய கான்ஃப்ளிக்ட் இருந்தால் மட்டும்தான் முடியும். தேனோஸுடைய கான்ஃப்ளிக்டை ரியலாக செய்ய முடியும் ஓரளவுக்கு. பட் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சொடுக்கை நம்ம எப்படி போகிறோம்னு தெரிஞ்சுக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொடுக்கு போட ஹெல்ப் பண்ணுற 2 முக்கியமான விஷயம் நம்ம நடுவிரல் அப்புறம் கட்டவிரல். இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு நம்ம கிரியேட் பண்ணுற ஹை ஸ்ட்ரெயின் தான், அது அந்த அழுத்தம் தான் கடைசியில் சொடுக்காக வந்து நம்ம காதலெல்லாம் கேட்குது. அண்ட் எந்த அளவுக்கு இந்த ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த சொடுக்குலேருந்து வர சவுண்டும் அதிகமாக இருக்கும். அண்ட் நார்மலாக நம்ம ஹியூமன்ஸால் போடக்கூடிய சொடுக்கோடைய சவுண்ட் 70 டெசிபல். இந்த டெசிபல் தான் சவுண்டை மெஷர் பண்ண யூஸ் பண்ணுற யூனிட். எப்படி லென்த்தை மெஷர் பண்ண இன்ச்சு, சென்டிமீட்டர், மீட்டர்னு சொல்கிறோமோ இந்த டெசிபல் சவுண்டை அளவெடுக்கிற யூனிட். பட் எங்கேயோ போகிற ஒரு சொடுக்கு நம்ம காதுக்கு வந்து எப்படி கேட்குது? அதுக்கு காரணம் ஏர். நம்மளை சுற்றி கண்ணுக்கு தெரியாமல் இருக்க இந்த காற்று நம்ம சொடுக்கு போடும்போதோ இல்லை வாயை அசைச்சு பாடும்போதோ அந்த செயலால் வைப்ரேஷன் ஆக ஆரம்பிக்கும். எப்படி ஒரு தண்ணியில் நம்ம கல்லை தூக்கி போட்டால் அந்த தண்ணி வைப்ரேட் ஆகுதோ அதே மாதிரி நம்ம சொடுக்கு போடுறதுனால நம்மளை சுற்றி இருக்க காற்று வைப்ரேஷன் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் இந்த வைப்ரேஷன் நம்ம காதுக்குள்ளே இருக்கிற இயர் ட்ரம்மை வந்து இடிக்கும்போது நம்ம காது ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலை உருவாக்கி நம்ம மூளைக்கு அனுப்பும் நரம்பு வழியாக. அண்ட் நம்ம மூளை அந்த எலக்ட்ரிக் சிக்னலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதை ஒரு சவுண்டாக மாற்றும். ஸோ ஆக்சுவலாக சொல்லப்போனால் சவுண்ட்ன்ற ஒரு பொருள் நம்ம மூளைக்குள்ளே தான் உருவாகுதுன்னு கூட சொல்லலாம். அது மூளையை விட்டு வெளியே பார்க்கும்போது ஒரு வைப்ரேஷனாவோ இல்லை எலக்ட்ரிக்கல் சிக்னலாவோ தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், அப்போது காற்றுன்னு ஒன்று இல்லைன்னா சவுண்டே கேட்காதான்னு. ஆமாம், காற்று இல்லைன்னா நம்ம யாருக்கும் எந்த ஒரு சவுண்டுமே கேட்காது. ஸோ எந்த அளவுக்கு அதிக ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்களோ அது அந்த அளவுக்கு அதிக வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணும். அந்த அதிக வைப்ரேஷன் நிறைய எலக்ட்ரிக்கல் சிக்னலை க்ரியேட் பண்ணும். நிறைய எலக்ட்ரிக்கல் சிக்னல் மூளைக்கு போனால் அது ஒரு பெரிய சவுண்டாக நம்ம மூளை மாற்றிக்கும். ஆனால் இதுக்கும் தேனோஸோடைய கான்ட்லெட்டுக்கும் என்ன தான் சம்மந்தம்னு நீங்கள் கேட்குறீங்களா? சொல்கிறேன். நீங்கள் இந்த சிங்கர்ஸ்லாம் ஹை பிச்சில் பாடி கண்ணாடி டம்ளரை உடைக்க வைக்கிறத எப்படின்னா பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. இதுக்கு காரணம் என்னென்னா அந்த சிங்கர்ஸ் தங்களுடைய தொண்டையிலேருந்து க்ரியேட் பண்ணுற ஹை ஸ்ட்ரெஸ்ஸால் அவங்களை சுற்றி இருக்க காற்று ரொம்ப பயங்கரமாக வைப்ரேட் ஆகும். ஒரு லெவலுக்கு மேலே அது வைப்ரேட் ஆகும்போது அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த கண்ணாடி கிளாஸ் அந்த வைப்ரேஷன் தாங்காமல் உடஞ்சி நொறுங்கிடும். ஓகேங்களா? ஸோ அதனால தான், அதாவது அந்த ஏரோடி வைப்ரேஷனால் தான் அந்த கண்ணாடி கிளாஸ்லாம் உடையுது. அண்ட் இதே கான்செப்டை நம்ம ஹியூமன்ஸ் மேலேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொடுக்கால 200 டெசிபிளுக்கும் மேலே போகக்கூடிய ஒரு சவுண்டை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோன்னா அந்த சவுண்டை உருவாக்குன ஏர் வைப்ரேஷன் நம்ம மனுஷனுடைய நுரையீரலை வெடிக்க வைக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு ஆளை ஈஸியாக சாவடிச்சிடலாம் அந்த சவுண்டை வச்சு. சரி, இப்போ ஆட்டோமேட்டிக்காக வர அடுத்த கேள்வி, 200 டெசிபிளுக்கான சவுண்டை நம்ம சொடுக்கால க்ரியேட் பண்ண முடியுமா? ஏன்னா ஏற்கனவே 70 டெசிபிள் தான் ஆவரேஜ் சொடுக்குடைய சவுண்டுன்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த 200 டெசிபிள் க்ரியேட் பண்ணுறது ஈஸியாக தானே இருக்கும், ஏன்னா இன்டூ 3 தானே. பட் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம மிலிட்ரி யூஸ் பண்ணுற ஜெட் ஏர்க்ராஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது டேக் ஆஃப் ஆகும்போது க்ரியேட் பண்ணுற சவுண்டே 150 டெசிபிள் தான். அண்ட் நம்மளுக்கு தேவை அதை விட 50 டெசிபிள் அதிகம். ஒரு சாதாரண மனுஷனுக்கு கிட்டத்தட்ட இம்பாசிபிள்னு கூட சொல்லலாம். அப்புறம் ஏன்டா இந்த வீடியோ பண்ணேன்னு கேட்குறீங்களா? நீங்கள் ஒரு விஷயம் மறந்துடக்கூடாது. தேனோஸ் கிட்ட 6 இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் இருந்தது. யூனிவர்ஸ்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லாக அந்த ஸ்டோன்ஸை சொல்லுவாங்க இல்லையா? ஸோ மேபி அதை வச்சுக்கிட்டு 200 டெசிபிளுக்கும் மேலே ஒரு சவுண்டை க்ரியேட் பண்ண முடிஞ்சால் அது ஒரு மனுஷனை உண்மையிலேயே சாகடிக்கும். ஸோ டெக்னிக்கலி அதில் ஒரு ரியல் சயின்ஸ் இருக்குதான். ஸோ உங்களால் ஒரு இன்ஃபினிட்டி ஸ்டோனையோ இல்லை அதுக்கு ஈக்குவலான டெக்னாலஜியை கண்டுபிடிக்க முடிஞ்சால் நீங்கள் கூட ஒரு கான்ட்லெட்டை ரெடி பண்ணலாம். அதுக்கு சயின்ஸ் இருக்குது. ஏன் மேபி நாங்கள் கூட ஹவு டு மேக் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் போட்டாலும் போடுவோம். அந்த வீடியோ பார்க்க மறக்காமல் இங்கே இன்ஜினியரிங் நர்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.